மார்க்கெட்ல மூட்டை தூக்குறேன் தம்பி. மார்க்கெட்ல மூட்டை தூக்குறேன்னா இங்க இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா 25% பாத்தீங்கன்னா கல்கத்தாக்காரன் இருக்கிறான், 25% பீகார்காரன் இருக்கிறான், புரியுதா? 25% வந்து மத்திய பிரதேஷ்காரன் இருக்கிறான், புரியுதா? வெறும் 25% வந்துட்டு நாங்க வந்து 50 ரூபாய்க்கு மூட்டை தூக்குறோம்னா அவன் வந்து 30 ரூபாய்க்கு மூட்டை தூக்குறான், புரியுதா? அவன் 30 ரூபாய்க்கு மூட்டை தூக்குறது மட்டும்தான் கணக்கு தெரியுது, புரியுதா? ஆனா அவன் அதுல வந்துட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறான். அதாவது வந்துட்டு சரி இவனை நம்பி மூட்டை தூக்க விட்டோம்னா 30 ரூபாய்க்கு தூக்குறான், அதெல்லாம் பேச்சு கிடையாது. அவனை நம்பி அங்கிருந்து 60,000 ரூபாய் போட்டு விட்டுறான். ஆனா ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் சம்பாதிக்கிறான். நாங்க வெறும் 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அத்தனை பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை பேட்டி முடிஞ்சா நீயாவது 50 ரூபாய் கொடுப்பியா? புரியுதா? அப்படின்னு நீங்க ஒரு வேண்டுகோள் வைக்கணும். எய்தர் விஜயா இருக்கலாம், இல்ல இப்ப ஆடிட்டு இருக்க கட்சியா கூட இருக்கலாம். அவங்க யார் வந்தாலுமே எங்களுக்கு ஆடிட்டு இருக்கிற கட்சின்னா வாய் மேலே மூஞ்சி வள உடச்சு விட்டு போயிட்டே இருந்துருவேன். இப்போ நீங்க விஜய் வரணும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா அவன் வரணும் தம்பி. ஓகே, அவர்கிட்ட நீங்க அவர்கிட்ட உங்க இங்க இருக்க மக்களுக்காக நீங்க ஒரு கோரிக்கை, எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கிற விஷயம், ஒரு வேண்டுகோளா என்ன அது? தம்பி எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் தம்பி, சரியா? மொபைல் எல்லாம் தொலைக்கிறோம் தம்பி. எதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு நாங்க இது பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு பார்க்கலாம். நாங்க மொபைலுக்கொசரம் சம்பாதிக்கணும். மொபைல் இருந்தா ஒரு வாடிக்கையாளர் என்ன பண்ணுவான், பா எங்கப்பா இருக்கிற, வந்து மூட்டை தூக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவான், சரியா? கஞ்சாக்காரனுக்கு பயப்படுறதா? புரியுதா இல்லையா? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஒருவேளை விஜய் நீ ஆட்சிக்கு வந்தீனா தயவு செய்து எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடமும், திங்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவும், குளிக்கிறதுக்கு ஒரு இது மட்டும் நீ பண்ணி கொடுத்தீனா நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. ஆனா பயந்தாங்கொழியாட்ட நீயும் ஓடி போயிட்டேன்னு வச்சுக்க, இதுதான் எங்க தலையெழுத்துன்னு நினைச்சிட்டு நாங்க அழுதுட்டு நாங்க போயிட்டே இருப்போம்டா. போடாடு.